மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை விதைகள் இதுல புரோட்டீன் அப்புறம் நார்ச்சத்து இது நிறைய இருக்கு. அதனால இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி உலக அளவுல இதோட டிமாண்ட் பயங்கரமா அதிகமா இருக்கு. மெயினா இந்தியாவுல பீகார்ல இந்த தாமரை விதைகள் விவசாயம் செய்யப்படுது. இதனால பீகாரோட பிளாக் டைமண்ட் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது நிஜமாவே ஒரு சூப்பர் ஃபுட் தானா? வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. இது பிளாக் டைமண்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வெளியில இருக்கிற தோல் கருப்பா இருக்கும். இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த வெளியில இருக்கிற தோல் ஹார்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை சுத்தி அந்த மாதிரி மேனுவலா மக்கள் வந்து உடைச்சு உள்ளர இருக்கிற வெள்ளை கலர் விதையை எடுக்கிறாங்க. சோ அதனாலதான் இதை வந்து பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் கரெக்டான பதத்துல அதை உடைக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய லேபர் தேவைப்படுது இந்த மக்கானா அப்படிங்கிற தாமரை விதைகளை எடுக்கிறதுக்கு. சோ இதனாலதான் இதோட விலையும் அதிகமா இருக்கு. மக்கானா அப்படிங்கறத தாமரை விதைகள் அப்படிங்கிறோம். பட் ஆக்சுவலா இது தாமரை விதைகள் கிடையாது. தாமரையில இருந்து வர்றது கிடையாது. பிரிக்லி வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு தாவரத்துல இருந்து வர்றதுதான் இந்த இந்த மக்கானா. இது வந்து ஃபாக்ஸ் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரியல் பெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல இருந்து வர்றதுதான் இந்த விதைகள். தாமரை மாதிரியே அதுவும் வந்து தண்ணியில வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். சரி, இதுக்குள்ளார என்ன சத்துக்கள் இருக்கு, எதனால இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டா எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் இந்த மக்கானா இதுல வந்து ஃபைபர் அதாவது நார்ச்சத்து கிட்டத்தட்ட 15 கிராம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா 9.7 கிராம் புரோட்டீன் இருக்கு. இந்த 100 கிராம்ல கொழுப்பு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. மாவுச்சத்து அப்படிங்கிறது 100 கிராம்ல 76 கிராம் இருக்கு. சோ இதுதான் இங்க இருக்கிற கொக்கியே. புரோட்டீன் நிறைய இருக்கு, ஃபைபர் நிறைய இருக்கு, ஓகே. ஆனா மாவுச்சத்தும் அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரிசி அளவுக்கு இருக்கு. சோ அரிசிலையும் வந்து 100 கிராமுக்கு 75-76 கிராம் மாவுச்சத்து இருக்கு அப்படின்னா இந்த மக்கானா விதைகள்லயும் அந்த அளவுக்கு மாவுச்சத்து இருக்கு. ஆனா ஃபைபர் ஒரு 15 கிராம் இருக்கிறதுனால இந்த மாவுச்சத்து உடனடியா இன்சுலினை அரிசி அளவுக்கு ஏத்தாது. பட் இதுலயும் மாவுச்சத்துங்கிறது அதிகமா தான் இருக்கு. சரி, இப்போ வெயிட் லாஸ் பண்றவங்க, சர்க்கரை நோயாளிகள் இந்த மக்கானா தாமரை விதைகளை நிறைய எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணணும், சர்க்கரை நோயாளிகளுக்கு டயட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை கம்மியா தூண்டக்கூடிய உணவுகள் தான் வெயிட் லாஸுக்கும் சரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி பெஸ்ட் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். சோ இந்த உணவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாவுச்சத்து கிட்டத்தட்ட அரிசி அளவுக்கு இருக்கிறதுனால என்னதான் ஃபைபர் 15 கிராம் இருந்தாலும் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை கொஞ்சம் அதிகமா தான் தூண்டும். சோ இந்த மக்கானா தாமரை விதைகள் வெயிட் லாஸுக்கோ இல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறந்த உணவு அப்படின்னு இதை சொல்ல முடியாது. யாரு இந்த உணவை எடுத்துக்கலாம், அதாவது இந்த மக்கானா தாமரை விதைகளை யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் ஆல்ரெடி குறைச்சிட்டு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு அளவோட இதை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 20 கிராம் 25 கிராம் அந்த மாதிரி ஒரு அளவோட எடுத்துக்கலாம். அதையும் மீறி நம்ம எடுக்கும் பொழுது நிச்சயமா இதோட இந்த உணவோட மாவுச்சத்து அளவு அதிகமாயிடும். அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. சோ ஒரு அளவோட லிமிட்டோட நம்ம எடுத்துக்கலாம். வேற யார் எடுத்துக்கலாம் இதை அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கே கொடுத்தாலும் 100 கிராம் 150 கிராம் அந்த மாதிரி கொடுக்காம ஒரு 30 கிராம் அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அதாவது ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல பஜ்ஜி போண்டா வடன் கொடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு பதில் இந்த மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை விதைகளை ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வேற யாரு சாப்பிடக்கூடாது இந்த மக்கானா விதைகளை அப்படின்னா, மெயினா அலர்ஜி, ஒரு சில பேருக்கு இதுக்காக அலர்ஜி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த மக்கானா விதைகளை சாப்பிட வேண்டாம். மற்றபடி வெயிட் லாஸ் வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், ரொம்ப சர்க்கரை அளவுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க இது எடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அது மீறி நல்ல ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன், வெயிட் லாஸ் இப்ப நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லிமிட்ல எடுத்துக்கலாம். 20 கிராம் 25 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இதை எடுக்க வேண்டாம். இந்த மேக்ரோ சத்துக்கள் நம்ம பார்த்தது மட்டும் இல்லாம இதுல சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதுவும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து கால்சியம் அப்படிங்கிற சத்து அதிகமா இருக்கு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி தாது பொருட்களும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எடுக்கக்கூடிய கம்மியான அளவுல இந்த சத்துக்கள் நம்மளுக்கு பெருசா உதவ போறது இல்ல. சோ அது இந்த நுண்சத்துக்களுக்காக நான் இதை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்காக நீங்க இந்த மக்கானா விதைகளை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்படி சாப்பிடலாம் இந்த மக்கானா விதைகளை அப்படின்னா, இப்போ வந்து நிறைய இதுல பிளேவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. சீஸ் மக்கானா, புதினா மக்கானா, ரோஸ்டட் மக்கானா, மக்கானாலே வந்து குழம்பெல்லாம் செய்யறாங்க. மக்கானா வந்து அப்புறம் பால்ல போட்டு ஏதோ டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இந்த மக்கானா விதைகள் இந்த மாதிரி டெசர்ட் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டது இல்ல.
எப்பவாவது அந்த மத்த ஃபிளேவர்ஸ்ல ஏதாவது நான் சாப்பிட்டுருக்கேன். பட் ரெகுலரா இந்த மாதிரி நான் சாப்பிடுறது கிடையாது. ஏன்னா அதுல மாவுச்சத்து கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால வெரி ரேர்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். ஸோ நீங்களுமே உங்களுக்கு சாப்பிடணும், அதாவது எனக்கு வந்து முட்டை, அப்புறம் பன்னீரு, சிக்கனு, ஃபிஷ் இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நான் எப்பயாவது ஒரு தடவை ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாமா அப்படின்னா, அப்போ நீங்க ஒரு 30 கிராம் அந்த அளவுக்கு இதை தாராளமா சாப்பிடலாம். அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு மாறுதலா இந்த ஒரு ஸ்நாக் மாதிரி ஒரு 30 கிராம் அந்த மாதிரி சாப்பிடலாம். ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதனால ஒரு மாறுதலுக்காக நீங்க எடுத்துக்கலாம். மத்தபடி இதுல வந்து இவ்வளவு சத்துக்கள் இருக்கு, நம்ம தினமும் வந்து இதை கட்டாயமா எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா புரோட்டீன் உங்களுக்கு வேணும்னா புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது சிக்கனு, முட்டை, பன்னீர், ஃபிஷ், சோயாபீன்ஸ், நிலக்கடலை இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் காய்கறிகள் இதை எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தேவையான புரோட்டீனும் ஃபைபரும் கண்டிப்பா கிடைச்சிரும். இதை எடுத்து போர் அடிக்குது, நான் ஒரு மாறுதலுக்கு வேற என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த மக்கானா தாமரை விதைகளை ஒரு 30 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுவுமே தினமும் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வாரத்துல 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி எடுத்தாலே போதுமானது. சோ எப்பவாவது ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்ப இதை அளவோட சாப்பிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.